ஹாய் ஹலோ. நம்ம நவிகோட் ஃபார்ம்ஸில் நம்ம வச்சுருக்க ஆடுகளுக்கு ஆட்டோட கால் குழம்புல ஏற்படுற தொற்றை பற்றியும், அந்த தொற்றை ஆரம்ப நிலையிலே நம்ம கவனிக்காமல் விட்டால் அது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வச்சுருக்க ஜமுனாபாரிக்கு அது முன்னங்கால் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா சின்ன அளவு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. இதை நம்ம ஆரம்ப நிலையிலே பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆரம்ப நிலையில் ஏற்பட்டிருக்க இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம என்ன மெடிசன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, டாபிக் க்யூர் அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே டைப் மாடல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். டாபிக் க்யூர்னுங்கிறத ஒரு ஸ்ப்ரே டைப் அந்த ஆடு குழம்புகளில் ஏற்படுற தொற்றுக்கும் ஏற்படுற காயத்திற்கும் இந்த ஸ்ப்ரே மருந்தை நம்ம யூஸ் பண்ணுறதுனால உடனே இது வந்து க்யூர் ஆகிடுது. தொடர்ந்து 3 நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மருந்தை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிதளவு ஒரு எரிச்சலை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் ஆடுகளை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஆடு காலை நம்மளுக்கு காட்டாது. ஸோ நம்ம ஒரு ஹெல்ப்போடு அந்த ஆட்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஃபுல்லாக எங்கெல்லாம் அடிபட்டிருக்கோ, எங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா ஆடுகளுக்கு ஒரு 3 நாளில் இது வந்து க்யூர் ஆகிடுது. இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு 1 ஹவருக்கு ஆடை வந்து ஈரத்தில் கட்டாமல் தனியாக கட்டியிருந்தால் இது வந்து க்யூர் ஆகிடும். தேங்க்யூ.